அர்ஜுனண்ணா வாங்க. ஒன்றும் இல்லை சிஸ்டர், டாக்டரை கொஞ்சம் பார்க்கணும். டாக்டரா? வர கொஞ்சம் அரை மணி நேரம் ஆகும்ண்ணா. ஏன் இப்போ டாக்டர் பார்க்கணுங்கிறீங்க? இல்லை, காலையில் வந்து பார்த்துட்டு போனோம்ல, அவங்க எங்கள் மாமா தான். மாமாவுக்கு தான் நாளைக்கு ஆப்ரேஷன். உங்க மாமாக்கு நாளைக்கு ஆப்ரேஷனா? அவங்களுக்கு என்ன ப்ராப்ளம்? என்ன சிஸ்டர், இந்த ஹாஸ்பிட்டலில் தான் அவங்க செக்கப் வந்துட்டு இருக்காங்க. கடைசியில் என்கிட்ட என்ன ப்ராப்ளம்னு கேட்குறியா? உங்களுக்கு எதுவுமே விஷயம் தெரியாதா? அவங்களுக்கு கிட்னி ஃபெயிலியர், நுரையீரல் ஏதோ அழுகிடுச்சு அப்படி இப்படின்றாங்க. ஏதோ சிறுநீரகம் கல் அப்படி ஏதோ சொல்கிறாங்க, எனக்கு சரியாக புரியல. டாக்டர் தான் சொன்னாங்க காலையில் ஆப்ரேஷன் நாளைக்கு அப்படின்னாங்க. அந்த 12th வார்டில் தான் மாமாவை அட்மிட் பண்ணியிருக்கு. நான் அங்கே போனால் அக்கா ஏன்டா பணம் கொண்டு வந்தா அப்படி இப்படின்னு இப்போவே பேசும். டாக்டரை பார்த்து பணத்தை கொஞ்சம் கம்மி பண்ணிக்கோங்க அப்படின்னு பார்த்து பேசிட்டு போகலாம், கொஞ்சம் பாதி அமௌண்ட்டை கொடுத்துட்டு போகலான்னு சொல்லிட்டு நான் வந்திருக்கேன். அதான் சிஸ்டர். அர்ஜுனண்ணா, எனக்கு தெரியாமல் இங்கே யார் அட்மிட் ஆயிருக்கா? அது 12th வார்டில் யாருமே இல்லை. மதியானம் இருந்தாங்க தான், ஆனால் இப்போ இல்லை. அது மாதிரி யாரும் இல்லை. நாளைக்கு ஆப்ரேஷன் டாக்டர் எந்த இன்ஃபார்மே எங்களுக்கு பண்ணவே இல்லையே. எதுவுமே டாக்டர் சொல்லவே இல்லை ஆப்ரேஷன் பற்றி. நெக்ஸ்ட் வீக் தான் ஒரு ஆப்ரேஷன் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. மற்றபடி நாளைக்கெல்லாம் ஒன்றுமே இல்லையேண்ணா. என்ன சிஸ்டர் சொல்கிறீங்க? டாக்டர் எதுவுமே இல்லைன்னாங்களா? எங்கள் மாமாவுக்கு நாளைக்கு உடனே பண்ணி ஆகணும், இல்லைன்னா கொஞ்சம் உயிருக்கு ஆபத்து அப்படி இப்படின்னாங்க. நீங்கள் என்னடான்னா இல்லைன்னு சொல்கிறீங்க. இதை நான் எது நம்புறதுன்னு தெரியல. 15 லட்சம் வேறு செலவாகும்னு சொல்லியிருக்காங்க. அதில் கொஞ்சம் பாதி அமௌண்ட்டை கட்டிட்டு போனால் நாளைக்கு கொஞ்சம் இன்னும் 1 வீக்கில் கொஞ்சம் கட்டிக்கலான்னு பார்த்தேன். ஏன்னா ஃபஸ்ட்டில் கொஞ்சம் பாதி கட்டினா தானே ஆப்ரேஷன் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. அதுக்காக தான் வந்தேன். நீங்கள் என்னடான்னா எதுவுமே இல்லைங்கிறீங்க. அதாவது உங்களுக்கு எதுவுமே தெரியல போல. கொஞ்சம் டாக்டர்கிட்ட கேட்டுட்டு எனக்கு சொல்கிறீங்களா? ஓ அப்படியா? சரி, ஒரு நிமிஷம் இருங்க, நான் ஃபோன் பண்ணி கேட்டுட்டு வந்து உங்ககிட்ட சொல்கிறேன். சரி, கண்டிப்பாக சீக்கிரம் கேட்டு வந்து சொல்லுங்கள். சரிங்க, நான் வெயிட் பண்ணுங்க. ஓகே சிஸ்டர். என்ன, நாளைக்கு ஆப்ரேஷன் டாக்டர் சொல்லிட்டு போகிறாங்க, இவங்க என்னடானா இல்லைன்னு சொல்லிட்டு இருக்காங்க. இதில் எதை நம்புறதுன்னே தெரியலையே. ஷோ, அப்படி 12th வார்டில் யாருமே இல்லை. மாமா அக்கா அங்கே தானே இருக்காங்க. நம்ம போய் இப்போ பார்த்தா ஏதாவது நினைப்பாங்க, வேணாம் பார்க்க வேணாம்னு நினச்சிட்டு இருந்தா இவங்க யாருமே இல்லைன்னு சொல்லிட்டு போகிறாங்க. இதை எப்படி நம்புறதுன்னே தெரிலையே. இப்போ என்ன பண்ணலாம்? அவங்க இருக்காங்களா இல்லையான்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். நாளைக்கு ஆப்ரேஷனாக இல்லையான்னு முதல்ல தெரிஞ்சுக்கணும். நர்ஸ் இல்லைங்கிறாங்க. எதுவாக இருந்தாலும் நர்ஸ்கிட்ட இன்ஃபார்ம் பண்ணிடுவாங்கள்ல டாக்டர். நர்ஸு இல்லைங்கிறாங்க. என்னவா இருக்கும்? யார்கிட்ட கேட்குறது? சரி, ஓகே, நர்ஸ் தான் டாக்டர்கிட்ட கேட்டு வந்து நமக்கு சொல்கிறேன்னு சொல்லியிருக்காங்கல்ல, நம்ம எதுக்கு போட்டு குழப்பிக்கிட்டு, அவங்களே வந்து சொல்லுவாங்க. ரொம்ப கன்ஃபியூஸாக இருக்கே, ஒன்றுமே புரிய மாட்டேங்குதே. சரி, பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு. அர்ஜுனண்ணா, உங்களுக்கு தப்பான இன்ஃபர்மேஷன் கிடைச்சிருக்குன்னு நினைக்கிறேன். டாக்டர் கிட்ட கேட்டதுக்கு சொல்லுங்க, டாக்டர் என்ன சொன்னாங்க? நான் போயிட்டு டாக்டர்கிட்ட கேட்டதுக்கு, சார் என்ன சார் நாளைக்கு ஆப்ரேஷன் அப்படின்னு கேட்டதுக்கு, யாருமா சொன்னது, அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படிங்கிறாங்க. நீங்கள் என்னடானா நாளைக்குங்கிறீங்க. நாளை கழிச்சுன்னு கேட்டிங்களா? நாளை கழிச்சு இருக்கான்னு கேட்டேன். அடுத்த வாரம் தானே உங்ககிட்ட சொன்னேம்மா. என்னம்மா நீ இப்போ நாளை கழிச்சு இருக்கா நாளைக்கு இருக்கான்னு கேட்டுட்டு இருக்க அப்படின்னு என்ன தான் திட்டுறாங்க சார். நான் நாளைக்கும் கிடையாது, நாளை கழிச்சு கிடையாது, இந்த வாரம் ஃபுல்லுமே கிடையாது, அடுத்த வாரத்தில் தான் சொல்லியிருக்காங்க. அப்படியா? அடுத்த வாரம் தான் சொல்லியிருக்காங்களா? எதுக்கு மத்தியானம் மட்டும் டாக்டர் அப்படி சொன்னாங்க? ஆமா, நான் இல்லை. அப்புறம் 12th வார்டில் யார் இருக்காங்களான்னு பார்த்தீங்களா? இப்போ கூட நீங்கள் சொல்லும்போது நான் போய் பார்த்துட்டு தான் வரேன். ஒருத்தரும் கிடையாது. யார் அட்மிட் பண்ணுமே பேர் என்னது மதியானம் இது? மாணிக்கம்னு கேட்டிங்கல்ல, அந்த மாதிரி பர்சன்லாம் இங்கே பேஷண்ட் அட்மிட் ஆகவே இல்லை தெரியுமா? ஏன்னா போட்டு குழப்பிட்டுருங்க. வேறு ஹாஸ்பிட்டலில் எதனா செக் பண்ணிட்டு தான் வந்தீங்களா? இல்லை சிஸ்டர், இதே ஹாஸ்பிட்டலுக்கு தான் மதியானம் வந்தேன். நீங்கள் தான் பார்த்தீங்கல்ல? ஆமாம் ஆமாம், வந்தீங்க தான். ஆனால் இப்போ அப்படி யாரும் இல்லை. ஒருவேளை வேறு ஹாஸ்பிட்டலுக்கு எதுவும் அட்மிட் ஆகிட்டாங்களோ என்னமோ தெரில. அதுவும் ஓகே சிஸ்டர். சரி, ரொம்ப தேங்க்ஸ் இந்த இதை சொன்னதுக்கு எனக்கு. ஒருவேளை அவங்க இருந்தாங்கன்னா ஓகே, ஹாஸ்பிட்டல் நம்பருக்கு நான் கால் பண்ணி நீங்கள் பேசுங்க. பரவாயில்ல, நான் இதுக்கெல்லாம் எதுக்கு தேங்க்ஸ் சொல்லிக்கிட்டு. கண்டிப்பாக எனக்கு விஷயம் தெரிஞ்சிச்சுன்னா நீங்கள் கால் பண்ணுங்கள், நான் சொல்கிறேன் எதுவாக இருந்தாலும். ஓகே சிஸ்டர், நான் போயிட்டு வரேன். பாய்ண்ணா. கடவுளே, என்ன இவங்க இந்த ஹாஸ்பிட்டலில் தான் ஃபேமிலி டாக்டர்னாங்க. இந்த டாக்டர் கூட பயப்படாதீங்க, ஆப்ரேஷன் எப்படியாவது முடிச்சிடலான்னு சொல்லியிருக்காங்க. சரி, நானும் என்ன ஏதுன்னு வந்து விசாரிச்சுட்டு போகலான்னு வந்தால் ஒன்றுமே புரியல. இங்கே இல்லைங்கிறாங்க, டாக்டரும் இல்லைங்கிறாராம். என்ன நடக்குது? ஓகே ஓகே, பார்க்கலாம். நாளைக்கு கண்டிப்பாக ஹாஸ்பிட்டல் வர மாதிரி தானே இருக்கும். ஆப்ரேஷன் வசந்திக்க சொன்னால் என்ன நடக்குதுன்னு பார்ப்போம்.
சித்தி இந்த கம்மல் நல்லா இருக்கான்னு பாருங்க. நல்லா இருக்கியா? நீ எடுத்துட்டு வந்தியா? இப்போ யார் உன்கிட்ட இதெல்லாம் கேட்டது? ஏமா நீ எல்லாம் எடுத்துட்டு வந்த? ஐயோ நீங்க இருக்க கஷ்டத்துல இதெல்லாம் எடுத்துட்டு வரலாமா? போ அங்கிட்டு சோனி. இருக்கட்டும் சித்தி, என் தங்கச்சிக்கு நான் என்னால முடிஞ்சது ஏதோ ஒரு கிஃப்ட். இந்தடி சுபி, காதுல போட்டுக்கோ. நல்லா இருக்கான்னு பார்க்கலாமா? சரிக்கா. ஐ நல்லா இருக்காக்கா, இந்த தோடு எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஆமா சுபி, இந்த தோடு உனக்கு அழகா இருக்கு தெரியுமா? நல்லா இருக்குடி இந்த மாடல், சூப்பரா இருக்கு. உனக்கு பிடிச்சிருக்குல்ல சோனி? பிடிச்சிருக்குக்கா, அழகா தான் இருக்கு. அம்மா சோனியக்கா எடுத்துட்டு வந்து தோட நான் டெய்லிக்கும் போட்டுக்கிறவா? சரிம்மா, பாவம் அக்கா, அவளே கஷ்டப்பட்டு எடுத்துட்டு வந்திருக்காட்டி பத்திரமா வச்சுக்கோ. அதெல்லாம் நான் பத்திரமா வச்சுப்பேம்மா. அக்கா நிஜமா அழகா இருக்கு தெரியுமா? ரொம்ப தேங்க்ஸ் சுபி. அம்மா என்ன உம்மனே நிக்கிற? அம்மாக்கு என்ன வேலை? நீ ஊருக்கு போறேன்னு தான். ஏமா? சும்மாதாம்மா. நீ உங்க வீட்டுக்கு போறேன்னு சொல்லியிருந்தா கூட பரவாயில்ல, உன்னோட வீட்டுக்காரோட நீ சிங்கப்பூர் போறேன்னு சொல்றியா, அதாம்மா ஒரு மாதிரி கஷ்டமா இருக்கு. அட ஏமா நீ வேற, போயிட்டு ஒரு வாரத்துல வந்துருவோம். அப்படியே சப்போஸ் வேலை ஓகேவா இருந்தது அப்படின்னா அங்கேயே கொஞ்சம் ஸ்டே பண்ற மாதிரி தான் வரும். பார்க்கலாமா எப்படி அங்க தோணுது அப்படின்னு. அத்தையும் தான் என் கூட வராங்க. என்ன சொல்றம்மா, உங்க அத்தையும் வராங்களா? ஆமா, இங்க மாமாவோட டார்ச்சர் தாங்கவே முடியல அத்தையால. பாவம் பாவம் போல இருக்கு அவங்கள விட்டுட்டு போறதுக்கே. அதனாலதான் சரின்னு அருண் கையோட கூட்டிட்டு போலாம், அவங்கள சுத்தி பார்த்த மாதிரி இருக்குன்னு சொன்னாங்க. அதனாலதான் அத்தையும் சேர்த்து கூட்டிகிட்டே போறோம். அப்படியாடி சோனி? சந்தோஷம் சந்தோஷம், போயிட்டு வாங்க. ஏக்கா பெரியம்மாவை கூட்டி போய் காமிக்கலாம்ல? பெரியம்மா பாவம் தானே. ஒரு நாளைக்கு ஒன்ன பெரியம்மா சித்தி எல்லாரும் சரியா, எல்லாரையும் அக்கா கூட்டிட்டு போவேன். நிஜமாவாக்கா? ஆமாடி. சரி சரி மா, கொஞ்சம் லேட் ஆகுற மாதிரி இருக்கு. சரி நாங்க கிளம்புறோம், அருண் வெயிட் பண்ணிட்டே இருக்காங்க. சுபி இந்த டீப்படி கொடுக்கா. அக்கா நாங்க கிளம்புறோம், லேட் ஆயிட்டே இருக்கு. சோனி வா போகலாம். சரிங்க தம்பி, பார்த்து பத்திரமா போயிட்டு வரணும். பிள்ளைய பத்திரமா பாத்துக்கோங்கப்பா. அதெல்லாம் உங்க பிள்ளைய நான் பத்திரமா பாத்துக்குவேன், என் பிள்ளை மாதிரி. சரிங்களாக்கா? சரிப்பா. ஏய் சுபி, அது என்னதுடி கையில வச்சிருக்க? இதுவா, சோனியக்கா வாங்கிட்டு வந்துச்சுக்கா. சத்யாக்கா எனக்கு கம்மல் அழகா இருக்குல்ல, பாக்குறியா? கிட்ட கொண்டு வரேன். வேணாம் வேணாம், இது எவ்வளவா தெரியல, ஆனா அழகா இருக்கு. 2 கிராம் சத்யா. 2 கிராமா? சரி சரி. சத்யா நாங்க ஊருக்கு கிளம்புறோம், அப்படியே போயிட்டு நாளன்னைக்கு சிங்கப்பூர் கிளம்புறோம். சத்யா மா இனி அழுதுட்டே இருக்காமா, இதுலையாவ நான் கொஞ்சம் ஆட்டி விட்றேன், நீ கொஞ்சம் இனியாவை ஆட்டி விட்டின்னா தூங்க வச்சிடலாம். வாமா. சத்யா உன்கிட்ட தான் நான் சொல்றது காதுல கேக்குதா இல்லையா? நாங்க நாளன்னைக்கு சிங்கப்பூர் கிளம்புறோம். நீ என்ன நான் சொல்றத காதலே வாங்க மாட்டேங்கிற? மா வாமா, லேட் ஆயிட்டே இருக்கு, தூங்கணும்னு அழுவாங்க போல. எடி அவ என்ன சொல்லிட்டு இருக்கா? நீ என்கிட்ட என்ன சொல்லிட்டு இருக்க? அவ சொல்றதுக்கு எதுவும் பதில் பேச மாட்டியா? அவ சொல்லிக்கிட்டே நிக்கிறாள்ல. சரிடி பார்த்து போயிட்டு வா. அவகிட்ட ஒரு வார்த்தையை சொன்னா என்னதாண்டி உனக்கு? எனக்கு என்ன நின்றுட்டே இருக்க? சரிடி நான் அவகிட்ட சொல்லு. எவ எங்கேயோ போனா எனக்கு என்னம்மா? என்னடி சொல்ற? எவ எங்கேயோ போனா உனக்கு என்ன? சத்யா என்னம்மா பேசுற? அவ யாரு? உன்னோட தங்கச்சி. உன்கிட்ட ஊருக்கு போறேன்னு சொல்றான், அதுக்கு ஏதோ பதில் பேச மாட்டியா? யோ சித்தி, அவளா அவ கொஞ்சம் என்ன அக்காவாது நினைக்கணும். என்னைக்கும் அவ என்னை ஒரு செகண்ட் கூட நினைச்சதே கிடையாது. நான் மட்டும் அவளை தொங்கச்சி நினைக்கணுமா என்ன? ஆமாப்ல, நான் உன்னை நினைச்சதே இல்லை. ரொம்ப தேங்க்ஸ். ஆனா உன்ன மாதிரி எனக்கு ஒரு அக்கா கிடைச்சதுக்கு நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். சத்யா சந்தோஷம் தானே படுற? ரொம்ப சந்தோஷமா போயிட்டு வா. போதுமா? இதை சொல்லணும் தானே எதிர்பார்த்தீங்க எல்லாரும். சொல்லிட்டுனா போதுமாப்ல, போயிட்டு வா. ஏன்ல நான் உன்னை என்ன பண்ணேன்? என்ன பாவம் பண்ணேன்? எப்போ பாரு நானும் இந்த ஃபங்க்ஷன் வந்து சித்தி வீட்டுக்கு வந்ததுலேருந்து உன்னை பார்க்குறேன். என்ன ஏதாவது ஒரு விஷயத்தில் டாமினேட் பண்ணிகிட்டே தான் இருக்க. ஆனால் ஏன் அப்படி பண்ணுற, எதுக்கு அப்படி பண்ணுறேன்னு எனக்கு தெரில. வேறு யாரோ பகையாளி வந்து பண்ணால் கூட பரவாயில்ல, கூட பிறந்த ஒரு அக்கா நீ ஏன் என்ன ரொம்ப டாமினேட் பண்ணிகிட்டு இருக்க? அதான் ஏன் என்னன்னு எனக்கு ஒன்றுமே புரியல. சரி ஓகே, எனக்கு பிடிக்கலன்னு உனக்கு இது தோணும் போல, அதனால தான் இவ்வளோ பண்ணுறேன்னு நினைக்கிறேன். பரவாயில்ல, பண்ணிக்க. ஹாப்பியாக இருந்தால் ஓகே தான். பாப்பா பத்திரமா பார்த்துக்கோ. அதெல்லாம் பார்த்துக்கிறதுக்கு எங்களுக்கு தெரியும், நீ சொல்லி தான் பார்க்கணும்னு அவசியம் இல்லை. சரியா? இவ எவ்வளோதான் சொன்னாலும் திருந்தவே மாட்டாடி சோனி. இவளுக்கு ஒரு புத்தி தான் அந்த கடவுள் கொடுத்துருக்கும் போல. சே இங்க பாருங்க சத்யா. சொல்லுங்க அருண். எல்லாமே ஒரு அளவு தான். நானும் பார்த்துட்டு இருக்கேன். நானும் எதுவுமே பேசக்கூடாது. என்னோட ஃப்ரெண்டு, என்னோட மச்சானோட ஒய்ஃப் ஆச்சு, நானும் பார்த்தேன். குழந்தையா விட என்னோட மச்சானோட ஒய்ஃபு. எதுவும் சொல்லக்கூடாது. நானும் நேற்றுலேருந்து பார்க்குறேன். ஆனால் சோனி ஏதாவது சொல்லிகிட்டே தான் இருக்கீங்க. எவ்வளோதான் நான் பொறுமையாக இருந்துகிட்டே இருக்க முடியும்? ஒரு ஹஸ்பண்ட்றதுல நான் எதுவுமே கேட்காம இருக்க முடியுமா? அவளுக்கு சப்போர்ட்டா? அவளும் பாவம் அழுது கண்ணி வீங்கின மாதிரி தான் இருந்துச்சு. இப்போ திரும்பவும் அவளை அழ வச்சிட்டிங்கல்ல. உங்களுக்கு அப்படி அழ வைக்கிறதுல என்ன சந்தோஷம் இருக்குது சத்யா? ஏன் பேசுங்க, ஏன் திட்டுங்க? யார் உங்களை வேணான்னது? ஓ ஆளாளுக்கு வந்துட்டீங்க.
என்ன சத்தியான ஆளாளுக்கு திட்டுறதுக்கும் பேசுறதுக்கும் கிடைச்ச ஆளா? இல்லை தெரியாம தான் கேட்குறேன். எங்கள் அம்மா இஷ்டத்துக்கு அடிக்குது, அவள் என்ன ஓவராக பேசுகிற, நீங்கள் என்ன படுத்து பேச வந்துட்டீங்களோ? அருண் வேணாம்ப்பா, இவகிட்ட எதுக்கு சும்மா பேசிக்கிட்டு, வாங்க நம்ம கிளம்புவோம். அவள் அப்படிதான் ஏதாவது குறுக்கால பேசிட்டு தான் இருப்பா. நம்ம எதுக்கு அவளை கேட்டுட்டு, வாங்க கிளம்புவோம். நீ சரியான லூசுட்டி. எதுக்கு எடுத்தாலும் இவங்க பேசுறதுக்கு காது கொடுத்து ஏன்னு அழுதுட்டு போறதுக்கு தான் இவையெல்லாம் உன்னை அடுத்தடுத்து பேசிட்டே இருக்காங்க. அப்பவுமே திருப்பி ஏதாவது கேட்டீங்கன்னா இவையெல்லாம் உன்னை பேசுவாங்களா? லூசு சோனி. அதுக்கு என்ன இவ கூட திரும்பி திரும்பி என்ன சண்டை போட்டுட்டு இருக்க சொல்றீங்களா? ஆமா, நீ சண்டை போட்டுட்டாலும் விளங்கிரும். ஐயோ போட்டுருவாங்க. நாங்க என்ன பேசாம நிப்போமா என்ன? அம்மா தாயே, உங்ககிட்ட நாங்க பேசுறதுக்கு வரலமா? செல்விக்கா, நாங்க கிளம்புறோம். யார் இப்ப வந்து பேச சொன்னதான்? எவ்வளவு திமுரு அப்பப்பா. திமிரா யாருக்கு? ஓ, என்னதான் சொல்றீங்களோ அருண்? ஐயோ, உங்களையா? உங்களை எதுக்கு நான் சொல்ல போறேன்? நான் ஒன்றும் உங்களை சொல்லல. சோனி, இப்ப வர போறியா? என்ன சொல்ற? இந்த வந்துட்டு அருண். சோனிகா, ஃபீல் பண்ணாம பார்த்து பத்திரமா போயிட்டு வாக்கா. சரிடி சுபி. சித்தி வரேன் சித்தி. சரிம்மா சோனி. அம்மா பாய்மா. சரிடி, பார்த்து பத்திரமா இருக்கணும் என்ன? இனியா குட்டியும் வெள்ளியா குட்டியும் பத்திரமா பார்த்துக்கங்கம்மா. சரிம்மா. உனக்கு இருக்கிற பாசம் அக்கறை யாருக்கு இருக்கு சொல்லு? நீ அது இவ்வளோ இது பண்ணிட்டு போற. சரி, யாரோ எப்படியோ இருக்கட்டும். அருண் தம்பி, சோனியை பத்திரமா பார்த்துக்கோங்கப்பா. சரிங்கக்கா, அதெல்லாம் உங்களை விட நான் சூப்பராக பத்திரமா பார்த்துப்பேன். நீங்கள் எதுக்கும் கவலைப்படாம இருங்க. சரிங்கக்கா, மாமா கிட்ட சொல்லிடுங்க, போயிட்டு வந்துடுறோம். அங்கே வீட்டுக்கு வரதுக்குலாம் எனக்கு டைம் கிடையாது. நாளைக்கு நாங்கள் பேக் பண்ணணும், நிறைய வேலை இருக்குது. சரி, கிளம்புறோம். வரேங்க சின்னக்கா. சுபி பாய். சரிங்க மாமா.